அண்ணா ஒரு டீ சூடா ஆத்தாம கொடுங்க. क्या भैया? கியாவா? ஒரு டீ சூடா ஆத்தாம. अच्छा. என்னண்ணா உங்க கடைக்கு டீ குடிக்க வரணும்னா ஹிந்தி கத்துக்கிட்டு தான் வரணும் போலியே. என்னப்பா பண்றது, தமிழ்காரன் எவன் வேலைக்கு வரான், எல்லாம் சோம்பேறி ஆயிட்டானுங்க. இங்க உங்க பேரன் டீ போட்டுட்டு இருந்தானே, அவன் எங்க? அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருந்தான். அப்புறம் தூத்துக்குடியில புதுசா வெளிநாட்டு கார் கம்பெனி வந்திருக்காமே, அங்க நல்ல சம்பளத்துல ஒரு வேலை கிடைச்சது, அங்கேயே போயிட்டான். அதனாலதான் இந்த தம்பியை இங்க வேலைக்கு போட்டிருக்கேன். அப்புறம் எல்லாரையும் சோம்பேறின்னு சொல்றீங்களே. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்ன திடீர்னு எல்லா வெளிநாட்டு கம்பெனியும் நம்ம ஊருக்கே வருது? ஆமா, நீங்க இந்த இடத்துல கடை வச்சீங்க? இது பிரச்சனை இல்லாத இடம், பக்கத்துல ஃபேக்டரி காலேஜ் எல்லாம் இருக்கு, தொழிலும் நல்லா நடக்குது. அதான் ஒரு டீ கடை வைக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. அப்போ வெளிநாட்டுல இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் தொழில் தொடங்க எவ்வளவு யோசிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமா, சண்டை சச்சரவு இல்லாத ஊர் இருக்கணும், நிறைய படிச்ச திறமையானவங்க இருக்கணும், தொழில் தொடங்க சப்போர்ட் இருக்கணும். இதெல்லாம் தமிழ்நாட்டுல நிறையவே இருக்கு. அப்புறம் ஏன் வரமாட்டாங்க? இப்பவே பாருங்க, கார் மேட் இன் தமிழ்நாடு, செல்போன் மேட் இன் தமிழ்நாடு. ஐபோன் தயாரிப்பின் கேபிட்டலாகவே தற்போது உருவெடுத்து உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது தமிழ்நாடு. ஏன் நம்ம போட்டிருக்க ஷூ கூட மேட் இன் தமிழ்நாடு. இந்தியாவின் மொத்த காலணி உற்பத்தியில் தமிழ்நாடு 32% பங்களிப்பை அளிப்பதால் இந்தியாவின் காலணி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இதனாலதான் தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டா வந்திருக்கு. தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் தொழில் உற்பத்தி 82.5% என அசர வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. அது அப்படியே இருக்கணும் தம்பி, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இந்த நல்லாட்சி இருக்கிற வரைக்கும் வளர்ச்சியும் கண்டிப்பா இருக்கும். இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.